காலையில கிச்சன்ல இருந்து சொர்சாயின்னு சவுண்டுங்க. என்னடான்னு தெக்காலா பக்கம் போய் பார்த்தா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா பணியாரம் சுட்டு வச்சிருக்காங்க. பணியாரத்துக்கு சுட சுட குருமா. நேத்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அருமையா இருக்குங்க. சரி இது இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம போய் ஒரு சின்ன ஒர்க் அவுட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு போய் சாப்பிடலான்னு உக்காந்தேன். பல்லு விளக்கணும்னோ விளக்கலையோ, இந்த இடத்த பார்த்ததும் கல்ல விட்டு எறிகிறேன், செடியை பிக்கிறேன்னு கையை பூரா மண்ணுங்க. இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல எங்க அம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு அரக்க பறக்க கிச்சனுக்கு போனா எங்க அம்மா டக்குன்னு பரிமாறி முடிச்சுட்டாங்க. வாங்க சாப்பிட்டு பாத்துருவோமா. வெல்கம் டு டிஃபோ. பணியாரத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது வெங்காய பணியாரம் அப்படின்னு. பணியாரத்தை குருமாவோட கலகலன்னு பெரட்டி ஒரு வாய் சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. அதுவும் இந்த மாதிரி துவரம் பருப்பு சட்னி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. பணியாரத்துக்கும் துவரம் பருப்பு சட்னிக்கும் தரமான காம்பினேஷனுங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த மாதிரி எங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. என்னடா நானும் வெளியில போய் பார்த்தா காளான் வித்துட்டு வந்திருக்காங்க. 2 பேக்கெட் 80 ரூபாங்க. சரி வாங்க கிளைமேக்ஸ் பாத்துருவோமா. பணியாரம், துவரம் பருப்பு சட்னி, குருமா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு vlog முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறேன்.